சங்கீதம் 57. தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தகேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சேர்ந்து வாசிப்போம். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தழுதும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி ஸ்துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி ஸ்துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவில். அனைவரும் உட்காரவும். கர்த்தருடைய பரிசுத்தம் நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த ஆசீர்வாதமான இந்த பகல் வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் ஒன்றித்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டு இந்த கிருபையை நினைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவான். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவான். 2 கரங்களை உற்சாகமாக அடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்போது நாம் வாசிக்க கேட்கிறதான வேத வசனம், என்னுடைய தலைப்பை முதல்ல வாசிப்போம். தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தகேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இந்த அருமையான இந்த சங்கீதம் கீழே நாம் படிக்கும் போது தாவீது தன் பிராணனை பாதுகாத்து கொள்ள, தன் ஜீவனை பார்த்து பாதுகாத்து கொள்ள மிகுந்த வேதனையோடும் பிரயாசத்தோடும் பிரயாசப்படுகிறது நாம் காண்கிறோம். சவுல் தாவீதை மிகவும் நெருக்கி மிகவும் துரத்தி எப்படியாயிலும் வேட்டையாட வேண்டும் என்று சொல்லி சவுல் தன்னுடைய படைகளோடு கூட எழும்பி வரும்போது இந்த அருமையான தேவ மனிதனாகிய இந்த தாவீது
இந்த சங்கீதத்தை அருமையாக பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? வாசிப்போம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, உம்மை என்னுடைய ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவேன். விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கிரகம், கோபம். சவுல் மிகுந்த கோபகாரத்தோடு கூட தாவீதை வேட்டையாடும்படி பயங்கரமாக அவன் சுற்றி வருகிறான் தன் படையோடு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்திலே அருமையான தாவீது அடைக்கலம் புகுந்து கொள்கிறார். ஆண்டவர் சமூகத்தை கெஞ்சுகிறார், ஜெபிக்கிறார். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். நீர்தான் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக ஆண்டவரோடு கூட உறவாட ஆரம்பித்தார். அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் ஒருவர் தான். அவர் நோக்கி நான் கூப்பிடுவேன். கூப்பிடும் போது கிடைக்கும் நன்மைகள் என்ன? என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், என்னை விழுங்க பார்க்கிறவன், என்னை தொலைக்கும்படி எழும்புகிறவன், என்னை விழுங்கும்படி அவன் பிளான் போடும்போது அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அந்த சத்துருடைய கையிலிருந்து, அந்த சத்துருடைய வாயிலிருந்து, சதி திட்டத்திலிருந்து பரலோகத்தின் தேவன் என்னை விடுவிப்பார். பரலோகத்தின் தேவன் தமது ஒத்தாசை எனக்காக அனுப்புவார். அவருடைய நம்பிக்கையை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நெருக்கங்களும் பிரச்சனைகளும் பிரயாசங்களும் சத்துருக்களால் பலவிதமான உபத்திரங்களும் எழும்பி வரும்போது ஆண்டவர் சமத்தில் போய் நான் கேட்க வேண்டும், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். விக்கிரங்கள் கடந்து போகிறது வரையிலும், சத்துருக்களுடைய கோபங்கள் தணிந்து போகிறது வரையிலும் உடைய செட்டைகளுக்குள்ள மறைந்து கொள்ளுவேன். தேவனுடைய செட்டை என்பது தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. கரங்களை தட்டுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அடுத்த வசனம் கீழே வாசிப்போம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. அந்த சத்துருக்கள் எப்படி இருக்கிறார்கள்? சிங்கம் போல் இருக்கிறார்கள். சிங்கங்கள் நடுவில் நான் இருக்கிறேன். தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். தீயை இறைக்கிற, தீ என்று சொல்லுகிறது சீக்கிரமாக அப்படியே நம்மை பொசுக்கி விடும். தீ என்று சொல்லுகிறது மனுஷனுடைய தீங்கான வார்த்தைகள், கோபகாரமான வார்த்தைகள், எண்ணங்கள், சாபத்தீடான வார்த்தைகள், மனுஷனுடைய தேவையில்லாத அந்தரங்கமான சூழ்ச்சிகள். தீ என்பது கடுமையானது, கொடுமையானது. இது மனுஷனுடைய கொடூரமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் காட்டுகிறது, செயல்களை காட்டுகிறது. வாசிப்போம். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது. நாவு கருக்கான பட்டயம். அவருடைய அது எதை காட்டு? அவருடைய வார்த்தைகளை காட்டுகிறது, அவருடைய பேச்சுகளை காட்டுகிறது. தாவீதுக்கு விரோதமாய் எதெல்லாம் பேச முடியுமோ, எதெல்லாம் சொல்ல முடியுமோ, எப்படியெல்லாம் தாவீதை வேதனைப்படுத்த முடியும், அப்படியெல்லாம் தாவீதை வேதனைப்படுத்தி முழுமையாய் விழுங்கி விடலாம் என்று எத்தனிக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து கீழே வாசிக்கும் போது வாசிப்போம். தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதின் நடுவிலே விழுந்தார்கள். எனக்கு ரொம்ப அவர்கள் என்ன செய்ய? குழியை வெட்டினார்கள், ரகசியமான குழிகளை வெட்டினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருக்கிறவர்கள். சவுல் யார்? தாவீதுடைய சொந்த மாமனார். அவரே இவ்வளவு தூரம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்புவார் என்றால், நமக்கு விரோதமாய், நான் நம்பி இருக்கிறவர்கள் தான் நமக்கு எதிராக எழும்புவார்கள். அவைகளை பார்த்து நாம் தளர்ந்து விடக்கூடாது. முன்னோடிகளாய் கடந்து போன
தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சோதனைகள் வந்திருக்கிறது. அதன் மத்தியில் அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் விழித்துக் கொள்வேன், காலையிலே உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆண்டவரே, உம்மை நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். கீழே வாசித்து பாருங்க. என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். தொடர்ந்து, ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். பார்த்தீங்களா? அதிகாலையை நான் விழித்துக் கொள்வேன். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதிகாலை விழித்து தேவ சமூகத்தை ஜபித்து ஆண்டவரை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண நம்முடைய கடமை. அப்பொழுது சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? சிதறுண்டு போவார்கள். 68ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. இதோ அந்த ஒரு வசனம் வாசிங்க. 68:1. தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள். சத்துருக்கள் எத்தனம் பண்ணி ரகசியமான குழிகளை தோண்டி கண்ணிகளை வைத்து நம்மை தொலைக்கும்படி எழும்பினாலும் அதிகாலையில் நாம் எழுந்து ஆண்டவர் தேவனை துதித்து பாடும்போது பரலோகத்தின் ஒத்தாசை கர்த்தர் நமக்காக அனுப்புவார். கரங்களை தட்டுவோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால் அதிகாலையின் ஜெபம் ரொம்ப முக்கியம். தேவனை துதிப்போம். சத்துரு நமக்கு நேராக எழும்பும் போது தேவனை அதிகமாக மகிமைப்படுத்தி அவரை முன்னணி கொண்டு வந்து அவருடைய இதோ இறக்கையாகி அவருடைய கிருபைக்குள் மறைந்து கொள்ளுவோம். கர்த்தர் பரலோகத்தை நமக்கு ஒத்தாசை என்பதை நம்மை விடுவிப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்குரிய தேவ பிள்ளை சாட்சி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும்.